இப்போ இந்த வீடு ஆல்டர் பண்றதுனால இந்த இங்க இருந்த காம்பவுண்ட் வந்து அங்க போட்டுட்டாங்க. இப்போ நடுவுல வந்து இந்த மிடில் இருக்க கேப்புக்கு வந்து டைல்ஸ் போடாம இங்க வந்து ஃபேவர் பிளாக் போடுறதா வந்து கிளைண்ட் முடிவு பண்ணிருக்காங்க. அப்படி பாத்தீங்கன்னா அப்போ வந்துட்டு இந்த ஃபேவர் பிளாக் போடுறதுக்கு என்ன லெவல்ல போடணும் அப்படின்னு தெரியாம ஆல்ரெடி வந்து இவங்க பாத்தீங்கன்னா அந்த ஒர்க் பண்ண மேஸ்திரி கிட்ட சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு வந்து நாங்க ஃபேவர் பிளாக் போடணும், அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு மட்டம் கட்டி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஃபேவர் பிளாக் கம்பெனில இருந்து அவங்க ஒரு திக்னஸ் சொல்லியிருக்காங்க. இந்த டைல்ஸ் லெவல்ல இருந்து எங்களுக்கு இந்த அந்த ஃப்ளோர் லெவல் வந்து எவ்வளவு டெப்த்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 6000 ரூபாய் செலவுக்கு இவங்க கூலி கொடுத்துருக்காங்க. அவ்வளவு கூலியை வாங்கிட்டு இது வந்து ஒரு லெவலே இல்லாம கிட்டத்தட்ட இங்க இருந்து பாத்தீங்கன்னா இப்போ வெளியில பாத்தீங்கன்னாலே தெரியும், ஒரு 2 யூனிட்டுக்கு மேல மண்ணு வெளியில எடுத்து போட்டிருக்காங்க. ஆனா இப்போ வந்து திரும்ப நம்ம செக் பண்ணும்போது லெவல் செக் பண்ணும்போது பார்த்தா திரும்ப மண் வந்து அந்த லெவலுக்கு ஃபில் பண்ண வேண்டியதா இருக்கு. இப்போ இங்க எடுத்த மண்ணை விட அதிகமாகவே போட வேண்டியதா இருக்கு. நம்ம அந்த ஸ்லோப் வந்து இந்த கார்னர் கொண்டு வர மாதிரி தான் இவங்க ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. அப்படி வரணும்னு பார்த்தா நம்ம வந்து இந்த இருக்கிற லெவலை விட இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எடுத்த மண்ணுக்கு மேல 3 இன்ச்சு மண்ணு போடுற மாதிரி இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா இதெல்லாம் ஓனருக்கு தெரியாது, ஒரு லெவல் என்ன லெவல் வைக்கணும், நம்ம எவ்வளவு ஃபில்லிங் பண்ணுமா கட்டிங் பண்ணுமா அப்படிங்கிறது வந்து ஒரு மேஸ்திரிக்கோ இல்லை இன்ஜினியருக்கு தான் தெரியணும். ஏன் இந்த சின்ன விஷயத்த கூட தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி நிறைய ஒரு சின்ன சின்ன வேலையை வந்து ப்ராப்பரா செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்ம திரும்ப வலியுறுத்தணும். தயவு செஞ்சு எந்த வேலையா இருந்தாலும் ப்ராப்பரா செய்யுங்க, ஓனருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அப்படி ஏதாவது கன்ஃபியூஸ் இருந்தாலும் தயவு செஞ்சு எங்களுக்கு தெரியாது, நீங்க தெரிஞ்ச ஆளை வச்சு செஞ்சுக்காங்க அப்படின்னு சொல்லி ஓப்பனா சொல்லிட்டு போயிடலாம். இதை வந்து பாத்தீங்கன்னா வெறும் பண நோக்கத்துல செய்யாம நான் தயவு செஞ்சு வந்து ஒரு 5% ஒரு மனிதாபிமானத்துல ஏன்னா இது வந்து வாழ்நாள் ஃபுல்லா வாழ்றது, பணத்தை கொடுத்து அவங்க வீடை கட்டி சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தான் பண்றாங்க. அவங்க வாழ்நாள் ஃபுல்லா சந்தோஷமா இருக்கணும், அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா இல்லைனாலும் மன உளைச்சல் இல்லாமையாவது இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல வேலை செய்யுங்க. இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் டிப்ஸ் வேணும், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. நான் சசிகுமார் சிவலிங்கன்.